விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா 5000 உரிமை தொகையை வந்து பணம் வாங்கிடுங்க, ஓட்டு எனக்கு கொடுங்க, நான் சொல்லிதான் மாதிரி அது என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். திமுகவின் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியா கலைஞர் வந்து 1970 இந்தியாவில் முதன்முறையா குடிசைகளே இல்லாத நிலையை ஆக்கணும்னு சொல்லி குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று உருவாக்கினார். அப்ப குடிசைகள் வந்து 70களில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் இருக்கும். ஒரு மழை காலம் அல்லது வெயில்னா வெயில் காலத்தில் தீக்கிரையாவது, மழை காலத்தில் வெள்ள பாதிப்புகளுக்குள்ளாவது, இந்த மாதிரி அவதியுற்றுக் கொண்டிருந்த குடிசை பகுதி மக்கள் அதை வந்து இந்தியாவில் முதன்முறையா குடிசை மாற்று வாரியத்தை ஏற்படுத்தி குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை இப்போ நவீனப்படுத்தி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்றாக்கி இன்றைக்கு 280 290 சதுர அடியில் கட்டின கட்டிடங்களை 400க்கும் மேற்பட்ட சதுர அடியில் கட்டி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்திருப்பவர். அப்ப இப்ப சொன்னவரை பிறக்கவே இல்லை. அவர் 1970 இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிப்காட்னு ஒன்று இன்னைக்கு தொழில் வளர்ச்சி இன்னைக்கு இந்தியாவை முழுக்க சொல்றாங்க. தொழில் வளர்ச்சியில குறிப்பா உற்பத்தி துறையில 15% பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள். குஜராத்தில் 13% தான், மகாராஷ்டிராவில் 12% தான். ஆனா தமிழ்நாட்டில் 15%. இதுக்கான காரணம் 1971 முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற சிப்காட்டுங்கிற அமைப்பை ஏற்படுத்தினான். இந்த அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அப்ப பண்ண அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சிட்கோ என்கின்ற ஒன்று, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்ற இந்த சிட்கோவையும் கலைஞர் 1970 உருவாக்கினார். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கல்வி, உயர்கல்வி சேர்க்கை, இப்ப நான் சொன்னேன், உயர்கல்வி சேர்க்கையில இந்திய அளவிலான சதவிகிதம் 28.4. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 47% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை மட்டும் இல்ல, மகளிர் வேலை அந்த வேலை செய்யறாங்கல்ல, அதுலயுமே இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலத்தில் தான், இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் சென்னையிலே மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருந்த கை ரிக்ஷாக்கள் ஒழுக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷாக்களாக தரப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு காரியங்களை தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் அந்த காலத்திலிருந்து செஞ்சு வர்றதால தான் இப்ப ஒட்டுமொத்தமாக பொருளாதார வளர்ச்சி என்பது இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் ஓரிலக்கமாக இருந்து வருகிற நிலையில், ஏன் ஒன்றிய அளவிலேயே 6.5% என்கின்ற நிலையில் இருக்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 11.9 இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்த போது 13.12% இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு 14 வருஷம் ஓரிலக்க வளர்ச்சியா இருந்தது. இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் 11.19% உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வசித்தவருடைய எண்ணிக்கை வெறும் 30% தான். மீதி 70% கிராமப்புறங்கள்ல வசித்தாங்க. ஆனா இன்னைக்கு 2025 எவ்வளவு சதவீதம் பேர் நகர்ப்புறங்கள்ல வசிக்க தொடங்கி இருக்கிறாங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருந்து படிப்படியா இடம் மாறி நகரங்களுக்கு வந்து 54% பேர் வசிக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 100%த்துல நகர பகுதியில் வசிப்பவர்கள் எண்ணிக்கை 54% உயர்ந்திருக்கிறது என்றால் நகர்ப்புற வளர்ச்சி அதற்கு வளர்ந்ததற்கு காரணம். இதை செய்ததும் திராவிட இயக்க ஆட்சி. இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.